இன்னைக்கு வீடியோவில் தக்காளி சோறு, தால்ச்சா, ஐயாம் மசாம் மேர தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மலேசியாவிலிருந்து நான் உங்கள் ஜமீக். இன்னைக்கு 7வது நாள் நோன்புக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கோம். சமைச்சு மக்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் விநியோகம் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக பார்க்க வரவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி சமையல் எப்படின்னா, தக்காளி சோறு, ஐயாம் மசாம் மேரா, அதாவது கோழி மசாலா போட்டு பரட்ட போகிறோம். தக்காளி சோறு, கோழி மசாலா. அதுக்காக கோழி மசாலாக்காக தாளிச்சுக்கிட்டு இருக்கோம். தாளிப்பு வேறு நடக்குது. இது வந்து மசாலா. இந்த மசாலா வந்து கோழி பொரிச்சு அந்த மசாலா மேலே ஊற்றிடுவோம். இது வந்து மசாலா மற்ற எண்ணெய் மற்ற ஜாமெல்லாம் போட்டு காய்ச்சி கோழி மேலே ஊற்றிடுறது. இது வந்து தக்காளி சோறு சமையலுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தாளிச்சு தண்ணியெலாம் ஊற்றியாச்சு. ஊற்றி கொதிச்ச பிறகு அரிசியை போட்டுருவோம். இது வந்து சாம்பார், தால்ச்சா தக்காளி சோறுக்கு தால்ச்சா. கோழி பொரிக்கிறேன் பாருங்க. கோழி பொரித்து அந்த மசாலா காய்ச்சனோம்ல, அந்த மசாலா தூக்கி கோழி மேலே ஊற்றிடுவோம். தக்காளி சோறுக்கு அரிசி கொட்டுறோம். அரிசி கொட்டி வேக வைக்கிறோம். 2 சட்டி போடுறோம். அதே மாதிரி 2 சட்டி. ஒரு நாளைக்கு 600 பேருக்கு சோறாக்கணும். இதுதான் ஆக்கருக்கார் நெஸ்கஃபி ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி டப்பாவில் அப்படியே ஊற்றி வைக்கிறது. நெஸ்கஃபி ஆக்கரக்கா நெஸ்கஃபி. இந்த ஆக்கரக்கார் எப்படி போடுறதுன்னா, நெஸ்கஃபியில் போடுறது. நெஸ்கஃபி பால் ஊற்றி கோழி பொரிச்சோம் இல்லையா, அந்த பொரிச்ச கோழியை மசாலாவை போட்டு கரட்டி பேக்கிங் பண்ணி வச்சிடறோம். இப்போ வந்து பார்சல் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாப் எல்லாமே நம்ம கடை ஸ்டாப் தான், வெளியால் யாரும் கிடையாது. ஆமாம், இங்கே உள்ள மலேசியாவில் உள்ளவங்க எல்லாம் ஒவ்வொரு டப்பாவாக பேக்கிங் பண்ணி அடிக்கிறாங்க. இந்த டப்பாவில் வச்ச பிறகு எல்லாத்தையும் கொண்டு போய் முன்னால் வச்சுருவோம். இப்போ வந்து பிளாஸ்டிக்கு வைக்கிறாங்க. ஒவ்வொரு பிளாஸ்டிக்கு வந்து ஒரு சாப்பாடு பாக்ஸு, ஒரு ஜூஸு, ஒரு ஆக்கரக்கார், 3 ஐட்டம் ஒரு பிளாஸ்டிக்கு. இந்த சமையல் எப்படின்னா 600 பேருக்கு சமைக்கிறோம். 600 பேர் சாப்பாடு யூஸ் பண்ணுறோம், பார்சல் பண்ணுறோம். இதில் பாதி வந்து எங்கள் வெளியில் உள்ள வரவங்களுக்கு கொடுத்துருவோம். பாதி வந்து அந்த முதலாளி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, கடையில் வேலை செய்கிறவங்க, மற்றும் மதர்சாக்கு எல்லாம் பங்கு வச்சு ஒரு 600 பாக்ஸ் போயிடும். கரெக்டாக மதியம் 3:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். Jamil nak macam ni ke Jamil? Jamil nak macam ni ke? Ni siapa ni? Tengah gambar. 1, 2, 3. 1, 2. Okay, 1, 2, 3. Kai, patang lah sini. 1, 2, 3. Buat video juga ni. Gambar. Record dan takat gambar. Terima kasih. Terima kasih. Tak nampak. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால வீடியோ கொஞ்சம் லேசாக ஓட விட்டுறேன்.
Jamek. Mantap. Terima kasih. Nak tahu jap. Terima kasih. Sabu kecil. Terima kasih, Cik. Terima kasih. Ada lama-lama ni. Comel. Selalu datang ah. Nice juga pun ni. Malu ah. Suruh Aziz. Pergi sana. Masuk. Ha, viral lah ni. Habis dah. Banyak. Wih, banyak tu. Ha, masuk. Dah viral lah. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களும் வருவாங்க. Oh, baik tu. பாக்ஸ்குள்ளே வந்து சோறு இருக்குது, கோழி பரட்டல் இருக்குது, ஒரு தால்ச்சா பாக்கெட் இருக்குது, அதோட ஜூஸு நாங்கள் இருக்கா.